உலகத்தில் திடீர்னு வித்தியாசமாக ஒரு மர்ம நோய் ஒன்று பரவ ஆரம்பிச்சிருச்சு. அந்த நோய்க்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து மருந்து கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த நோய்க்கான மருந்தை யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியலை. அதனால் இந்த உலகத்தில் இருக்க சில பணக்காரர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நோய் இன்னும் தீவிரமாக பூமி ஃபுல்லாக பரவி நம்ம எல்லாரும் சாகிறதுக்குள்ளே நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியேறி பாதுகாப்பாக இருக்கிற வேற எங்கேயாச்சும் போயிடணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதனால ஒரு தனியார் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அணுகி இந்த நோய் பரவி நாங்கள் எல்லாரும் சாகிறதுக்குள்ளே செவ்வாய் கிரகத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி அங்கே மனுஷர் வாழ வழி இருக்கான்னு எங்களுக்கு சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, சரி செவ்வாய் கிரகத்தில் மனுஷன் வாழ முடியுமான்னு நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோம் ஒரு 2 நாளில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஒரு சேட்டிலைட்டையும் செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்படி அனுப்பி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறதுல தான் அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம். என்னன்னா, அந்த செவ்வாய் கிரகத்துக்கு பக்கத்துலேயே பூமி மாதிரியே எக்ஸாக்டாக ஒரு கிரகம் இன்னொன்று இருக்குது. அதை அப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அப்போ அந்த புது கிரகத்தில் வேணால் மனுஷன் வாழ வழி இருக்கான்னு சொல்லி ஏதாவது நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆராய்ச்சி மையத்திலேருந்து ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு குழுவை தேர்ந்தெடுத்து அங்கே அனுப்புறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அப்படி அவங்க கிளம்புறப்ப அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சிலிண்டரு, சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த குழுவுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ராமிஸும் பண்ணுறாங்க. என்னென்னா, 3 நாளில் நீங்கள் திருப்பி வரலைன்னா உங்களை காப்பாற்றுறதுக்காக இங்கேருந்து ஒரு மிலிட்ரி ஃபோர்ஸ் ஒன்று நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. உடனே அவங்க 5 பேரும் ரொம்ப தெம்பாயிருது. சரி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஒரு ஸ்பேஸ் ஷிப் ரெடி பண்ணி அது மூலமாக கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போய்கிட்டு இருக்கிறதுல தான் அந்த குழுவில் ஒரு பொண்ணுக்கும் சரி அந்த மர்ம நோய் இருக்கிறதுங்கிறது தெரிய வருது. அவங்க 4 பேருக்கும் அப்படியே ஷாக் ஆயிடுது. என்ன பண்ணனே தெரியலை. ஆனாலும் வேறு வழி இல்லை, ஏன்னா ஸ்பேஸ் ஷிப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ட்ராவல் பண்ணுறதுனால சரி எதுவாக இருந்தாலும் நம்ம அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அமைதியாக இருக்காங்க. அந்த கிரகத்துக்கு போய் லேண்ட் ஆகுறாங்க. அப்படி லேண்ட் ஆக போகும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து ஒரு கல்லில் தட்டி ரிப்பேர் ஆகிடுது. உடனே அந்த ஸ்பேஸ்ஷிப் அங்கேயே நின்ன உடனே இவங்க 5 பேரும் இறங்கிடுறாங்க. அங்கே இறங்கின உடனே இவங்களுக்கு பார்த்தா நிறைய ஆச்சரியம். என்னென்னா, ஃபுல்லாக சுற்றிலும் மரம் செடி கொடின்னு ரொம்ப பசுமையாக அந்த இடம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கூட சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் இல்லை. இவங்க 5 பேரும் ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுருந்ததுனால அதை யூஸ் பண்ணி தான் சுவாசிக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்காக இருக்குது. என்னடா இது, இவ்வளோ மரம் செடி கொடிலாம் இருக்குது, ஆனால் ஆக்சிஜன் இல்லையே சுத்தமாக சுவாசிக்கிறதுக்கு. சரி இது எதனாலன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்ட்டு இறங்குறாங்க. நாள் அங்கேயே ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அவங்க கொண்டு வந்த சாப்பாடையே அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2வது நாள் ஆன உடனே அவங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீர்ந்துருது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடை தேடி அங்கங்கன்னு அலைய ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறப்ப கொஞ்சம் மனிதர்கள், விலங்குகள் இதெல்லாம் நிறையா அங்கே இருக்குது அப்படிங்கிறத இவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போகிறப்பவே ஒரு நொடிக்கு நொடி வந்து அந்த மனிதர்கள், விலங்குகளோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இதை பார்த்தோன்னே இவங்க 5 பேருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. அதே சமயம் கொஞ்சம் குழப்பமாகவும் இருக்குது. எப்படிடா இது நடக்குது அப்படின்னுட்டு. சரி நம்ம இப்போதைக்கு இருக்கிற பசிக்கு இந்த மிருகத்தில் எதையாவது ஒன்று கொன்று நம்ம அதை நெருப்பில் சுட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த மிருகத்தை வந்து கத்தியால் குத்துறாங்க ஒரு மிருகத்தை. அப்படி குத்துறப்ப பார்த்தா அந்த மிருகத்துக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. மறுபடியும் அந்த மிருகம் எந்திரிச்சு அது பாட்டுக்கு போயிடுது. இவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. என்னடா இது இப்படி வித்தியாசமாக நடக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே அங்கே இருக்க மனுஷர்களையும் தொடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள யாரையுமே இவங்களால தொட முடியலை. அப்போ இவங்க இப்படியே போகுது. 3வது நாள் ஆயிடுது. சரி நம்மளால் இங்கே வாழவும் முடியாது, ஸ்பேஸ் ஷிப் வேறு ரிப்பேர் ஆயிடுச்சு, இப்போ நம்மளால் பூமிக்கும் கூட போக முடியாது, வேறு வழியே இல்லை, நம்ம இங்கே தான் இருந்து சாக போகிறோம் போல் அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு அந்த மர்ம நோய் முத்தி போய் அந்த அவங்க கூட வந்த அந்த பொண்ணு வந்து மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்படி விழுந்த உடனே இவங்க 4 பேர் சேர்ந்து பதறிக்கிட்டு வேகமாக அந்த பொண்ணை எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு எந்திரிக்கவே இல்லை. இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பயமாயிருது. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்னுட்டு. அப்போ திடீர்னு அங்கிட்டு நடந்து போய்கிட்டு இருந்த ஒரு பாட்டி வந்து வேகமாக அந்த பொண்ணோட தலையில் கையை வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த பொண்ணு எந்திரிச்சிடுறா.
எந்திரிச்சிட்டு அந்த பொண்ணு அந்த பாட்டியை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி கத்துறா. பாட்டி அப்படின்னு கத்திட்டு, என்ன பாட்டி நீங்கள் இறந்து 10 வருஷம் ஆச்சு, ஆனால் இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி கேட்குறா. உடனே அந்த பாட்டி பொறுமையாக பதில் சொல்கிறாங்க, இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மாவாக மாறி நாங்கள் எல்லாரும் வாழ்கிற கிரகம்தான் இது, இங்கே இருக்கிற எல்லாருமே இறந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் 5 பேரும் ஏன் உயிரோடு இருக்கிறப்பவே இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி இவங்க கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு இவங்க 5 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பூமியில் ஒரு மர்ம நோய் ஒன்று பரவி எல்லாரும் இறந்துட்டு இருக்காங்க, அதனால் நாங்கள் கொஞ்சம் பேர் இங்கே வந்து இந்த கிரகத்தில் மனுஷர்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கும் அந்த நோய் தாக்குனதுனால தான் திடீர்னு மயங்கி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே அந்த பாட்டி வந்து, அப்படியா, சரி, அப்போனா நான் சொல்கிறத ஒன்று கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியில் ஜீவசமாதி அடைஞ்சு இறந்த சித்தர் ஒருத்தர் இங்கே வந்து ஆத்மாவாக இருக்கார். அவர் வந்து அந்த குகையில் தான் உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை போய் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க 5 பேரும் அந்த குகையை நோக்கி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு சித்தர் உட்காந்து தவம் பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட போய் இவங்க பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாங்க. உடனே அவர் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுட்டு அவர் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நீங்கள் இயற்கை எல்லாத்தையும் அழிச்சதுனால தான் உங்களுக்கு இந்த துன்பம் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பூமியில் ஆடம்பரத்துக்காக அழிச்ச மரம் செடி கொடி தான் இங்கே வந்து ஆத்மாவாக இருக்குன்னு சொல்லி அந்த சித்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி வாங்க உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை பார்ப்போன்னு சொல்லி அந்த சித்தர் வந்து குகையை விட்டு வெளியில் வர்றாரு. வந்து ஒரு செடியை காமிக்கிறாரு. இந்த செடி தான் அந்த மர்ம நோய்க்கான மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த செடியை நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பூமியில் அழிச்சிட்டிங்க, அதனால தான் இந்த நோயை உங்களால் குணப்படுத்தவோ கட்டுப்படுத்தவோ முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தவ வலிமையால் அந்த செடிக்கு உயிர் கொடுக்குறாரு. அந்த செடியிலேருந்து ஒரு இலையை பறித்து அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறாரு. சாப்பிட்ட உடனே என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த பொண்ணுக்கு அந்த நோய் வந்து முழுவதுமாக சரியாயிருது. அதுக்கப்புறம் அந்த செடியை அவங்கக்கிட்ட கொடுத்து, இதை போய் நீங்கள் பூமியில் நட்டு வைங்க, நட்டு வச்சிங்கன்னா உங்கள் நோய்க்கான பிரச்சனை எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பூமிக்கு போன உடனே இங்கே நடந்த எல்லாமே உங்களுக்கு மறந்துடும், எதுவுமே ஞாபகம் இருக்காது, இந்த செடியை நட்டு வைக்கணுங்கிறது மட்டும்தான் உங்கள் எல்லாரோட மனசுலையும் பதிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. 3 நாளில் இவங்க திருப்பி வரலைன்னா இவங்களை தேடி இன்னொரு ஸ்பேஸ்ஷிப் அனுப்பி வைப்போன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த ஆராய்ச்சி மையம் வந்து இன்னொரு ஸ்பேஸ்ஷிப் அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்தவங்க கிட்ட இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, இங்கே வந்து மனுஷர்கள் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, அதனால் நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளம்பிடுறாங்க. பூமிக்கு போகிற வழியிலேயே என்னதுன்னா, இவங்க எல்லாருக்குமே இங்கே நடந்த எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிருது. இந்த செடியை நட்டு வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் 5 பேரோட நினைவுலையும் இருக்குது. பூமிக்கு வந்து அதே மாதிரி அந்த முனிவர் சொன்ன மாதிரியே அந்த செடியை நட்டு வைக்கிறாங்க. அதுலேருந்து மருந்து தயாரிக்கிறாங்க. மருந்து தயாரித்து எல்லாருக்கும், ஏழை எளிய மக்கள் பணக்காரர்கள்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த மருந்து கிடைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. உடனே அந்த மர்ம நோயும் அந்த பூமியை விட்டு போயிடுது. போனதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.